டாக்ஸிக் கீத்து மோகன்தாஸ் டைரக்ஷன்ல நம்ம ராக்கி பாய் யாஷ் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் பிரிட்டிக்கல் நைன்டிஸ் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கேங்ஸ்டர் திரைப்படம் கேவிஎன் நம்ம ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் அவங்க தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பயங்கரமான விஷயம், நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாப்புல. ஸோ மியூசிக் யாஷ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அனிருத் உள்ளே போய் மியூசிக் போட போகிறாப்புல. எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல. ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். கண்டிப்பாக ஸ்டஃப் எல்லாமே ட்ரக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம அனிருத்தோடைய சம்பவம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் படமாகவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படம் கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா நம்ம யாஷ் ரொம்ப நாளுக்கு அப்புறமா கதை கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. யார் கூட தான் ஒரு படம் பண்ண போறாரு, அடுத்த படம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்களே கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறம் தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்தது. இது யாரா கீத்து மோகன்தாஸ், யாருன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு மலையாள சேச்சியானோ, கண்டிப்பா படம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்த வருடம், அதாவது 19ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த படம் தியேட்டருக்கு வரப்போகுது. இந்த வருஷமே வர வேண்டியது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் படத்தை அடுத்த வருஷம் தள்ளி வச்சு அடுத்த வருஷம் தான் கொண்டு வராங்க. படத்துடைய படப்பிடிப்பு ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. படத்துடைய ஒர்க்குமே அந்தளவுக்கு சூப்பராக விறுவிறுப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. வேபக்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இன்டர்வல் பிளாக் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வருடம் தான் நம்ம இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். சரி, இந்த டாக்ஸிக் படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு பேன் இண்டியன் திரைப்படமாக இருந்தாலும் பேன் வேர்ல்டு மூவியாக தான் இந்த படத்தை கொண்டு வர போகிறாங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற பல லாங்குவேஜில் இந்த படத்தை டப் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பாக இங்கிலீஷ்லையுமே இந்த டாக்ஸிக் திரைப்படம் வரப்போகுது. அந்த இங்கிலீஷ் வெர்ஷனை பற்றி தான் ஒரு சிறப்பான அப்டேட். என்னென்னா, அந்த ரைட்ஸ் நம்ம வார்னர் ப்ரோஸ் வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வார்னர் ப்ரோஸ், அதுக்கடுத்து பேரமௌண்ட் பிக்சர்ஸ், இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி போய்கிட்டு இருக்காமா. யார் இந்த ரைட்ஸை வாங்கலாம், அதாவது வேர்ல்டு வைட் யார் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒருவேளை வார்னர் ப்ரோஸ் மட்டும் இந்த படத்தோடைய ரைட்ஸை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த படத்தோடைய ரேஞ்சே அப்படியே வேற எங்கேயோ போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வார்னர் ப்ரோஸ், அதுக்கடுத்து பேரமௌண்ட் பிக்சர்ஸ், அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஜாம்பவான் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணும்போது இன்னமும் சூப்பராக, இன்னமும் பயங்கரமான ஒரு ரெக்கார்டு, ஒரு தேட்ரிக்கல் ஓப்பனிங் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்ஸிக் திரைப்படம் இங்கிலீஷ்லேயும் வரப்போகுது. அந்த இங்கிலீஷ் வெர்ஷனுடைய ரைட்ஸை வார்னர் ப்ரோஸ் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.